பின்னால் இருக்கிற மக்கள் கூட்டத்தை பாருங்க. ஆதரவு அலை வீசுகிறது. எனக்கு தெரிய மதுரை நாடாளுமன்றத்திலங்க மோடி அலை வீசுது. 2019 நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக திமுக செயற்கையாக பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டு ஒரு ஆன்டி மோடி நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. கோபேக் மோடின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பல்லளிச்சிருச்சு. இன்னைக்கு கோபேக் மோடி இல்லைங்க, கோபேக் டு மோடி. மீண்டும் மோடியிடம் செல்கிறது தமிழகம் என்கிறது தான். 2014 எப்படி மோடி அலை இருந்ததோ அதே அலை 2024 இருக்கு. நிச்சயம் தமிழ்நாட்டில் நிறைய தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெறும். சார், இப்ப ராமசீனிவாசன் அவர்களுக்கு மதுரை தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி வந்து அதுக்கு பதில் என்னவா சார்? ஏன் வாக்களிக்கணும்? வெங்கடேசனுக்கு 5 வருஷம் ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்ல. சிபிஎம் மேல கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. திமுக 3 ஆண்டு கால ஆட்சியில கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அதுக்கு ஆல்டர்னேட்னு பேசிக்கிற அண்ணா திமுக ஒண்ணுமே இல்லை. அவங்ககிட்ட எங்கேயுமே ஒரு ஸ்டஃப் உள்ள கேண்டிடேட் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நிறுத்தல. தமிழ்நாட்டில் மதுரையில் சரவணன் நிறுத்திருக்காங்க அண்ணா திமுகல. சரவணன் யாரு? 2016 இடைத்தேர்தலில், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அம்மாவோட கை ஒப்பம், அந்த கை ரேகை அது ஃபோர்ஜரின்னு சொன்னவர் சரவணன். ஜெயலலிதா அம்மாவோட கையெழுத்தையே ஃபோர்ஜரின்னு சொன்னவருக்கு அதிமுக எடப்பாடி டிக்கெட் கொடுத்திருக்காரு. எப்படி மக்கள் ஏத்துக்குவான்? கட்சி தொண்டன் எப்படி ஏத்துக்குவான்? நீங்க இதய தெய்வம் அம்மாங்கிறீங்க, இதய தெய்வத்தை சேலஞ்ச் பண்ணவர், இதய தெய்வத்தை ஃபோர்ஜரினவர். அவங்க உயிருடன் அப்போலோல சிகிச்சையில் இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்கன்னு பேசினவர் சரவணன். வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதிமுக தொண்டன் கொதிச்சு போயிட மாட்டானா? வெற்றி பிஜேபிக்கு தான். நிச்சயமாக ஆன்டி இன்கும்பன்சில மதுரை நாடாளுமன்றம் தத்தளிக்குது. அதனுடைய முழு பயனும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.